ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஎம் டிஜிட்டல் ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ஆம்ப்ளிஃபையர் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர்ஸ்னால் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபையர்ஸை விட உங்களுக்கு வந்து ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்கும், வெயிட்டும் கம்மியாகவும் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் தேவை கிடையாது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வரும். எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணலாம், பவர் ரெகுலேட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தோணலாம், டிரான்ஸ்ஃபார்மரை விட எஸ்எம்பிஎஸ் வந்து கம்மி, எஸ்எம்பிஎஸை விட டிரான்ஸ்ஃபார்மர் பெஸ்ட்டுங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அது அப்படி கிடையாது. எஸ்எம்பிஎஸுமே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி பவரில் வந்து சேம் கான்ஃபிகரேஷன்லேயும் இருக்குது. டுவல் சப்ளையாக இருக்கட்டும், சிங்கிள் சப்ளையாக இருக்கட்டும். அதாவது இப்போ நம்ம வந்து கிளாஸ் டிக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்ளை 24 கிரவுண்டு. ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம், 15 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம், 20 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து 15 ஆம்ப்ஸு 20 ஆம்ப்ஸில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டு தாங்காது. இதே எஸ்எம்பிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 வோல்ட்டோ 30 வோல்ட்டோ என்ன வேணால் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் 10 ஆம்ப்ஸு 15 ஆம்ப்ஸுன்னு யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட பெனிஃபிட் ஜாஸ்தி. ரெண்டாவதாக ஏன் கிளாஸ் டி வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டியில் வந்து பெரிய ஹீட் சிங்க்லாம் இருக்காது. ஏன்னா கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து கிளாரிட்டி நல்லா ஷார்ப்பாக இருக்கும், பிராண்டட் ரிசல்ட் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சோனி பிராண்டடில் வர ஹோம் தேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் டி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே கிளாஸ் டியில் உங்களுக்கு வந்து அவங்க வந்து 50 வாட்ஸு 25 வாட்ஸுங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதுலேயே அட்வான்ஸ்டாக 100+100 வாட்ஸு 50+50 வாட்ஸு அந்த மாதிரி ஐசி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கிளாஸ் டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டி பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும், ஆடியோ ஷார்ப்பாக இருக்கும். நல்ல தெளிவான ஆடியோ வேணும்னா நீங்கள் கிளாஸ் டி போகிறது பெட்டரு. ஒரு வீட்டுக்கு வந்து கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் வந்து நல்ல ரிசல்ட் தரும். மேக்ஸிமம் இப்போ வந்து நிறையா இங்கே ஹோம் இன்டீரியருக்குலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் தான் கொடுக்குறோம். எல்லாமே பக்கா ரிசல்ட் தருது. இப்போ ஒரு ஆம்ப்ளிஃபையர் பார்க்குறீங்கள, இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கா கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையரு, சப்பு எல்லாமே தனியாக மோனோ கிளாஸ் டி போட்டு. எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எஸ்எம்பிஎஸ் தான் ஹைலைட்டு. சைஸு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 15 ஆம்பியர் 24 வோல்டேஜில் 15 ஆம்பியர் ரன் பண்ணுற ஒரு எஸ்எம்பிஎஸ்ஸு. இது வந்து கொஞ்சம் ஹை பவர் தான். இந்த இன்டீரியர் நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ளே என்னென்ன போட்டிருக்கோன்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 வந்து எஸ்எம்பிஎஸ் டைப்பு, 1 வந்து அடாப்டர் டைப்பு யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்கு இத்தனை போட்டிருக்கோன்னா, கிட்டுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட் பவர் கொடுத்துருக்கோம். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதுலேயே லைன் அடித்து எடுக்கல. எதுவுமே வேறு இதுலேயே வந்து ரெகுலேட்டர்லாம் போட்டு எடுக்கல, 12 வோல்ட்டு ரெகுலேட்டர் ஐசிலாம் போட்டு எடுக்கல. எல்லாத்துக்குமே தனித்தனியாக செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், நீட்டாக க்ளீனாக இருக்கும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஒயரிங்லாம் தனியாக தெரியாது. எல்லாமே பக்காவாக நீட்டாக உள்ளே வர மாதிரி நீட்டாக இருக்கும். இது நான் வந்து உள்ளேயே தொடுவேன், பார்த்தீங்கன்னா எங்கேயும் உங்களுக்கு ஷாக் அடிக்காது. அதுக்கு என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து 3 பின் மெயின் ஸ்காட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது உங்களுக்கு 3 பின்னு வரும், கிரவுண்டோடு வரும். கிரவுண்ட் இருக்கிறனால, கிரவுண்ட் லைன் அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஷாக் அடிக்காது. மேக்ஸிமம் உள்ளே நான் தொடுவோம், எங்கேயும் ஷாக் அடிக்காது. அதுக்குன்னு லைனில் தொட முடியாது. வெளியே எங்கே நீங்கள் உள்ளே வந்து எஸ்எம்பிஎஸ் பார்ட்டு அந்த கிளாஸ் டி பார்ட்லாம் தொட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஷாக்கெல்லாம் அடிக்காது. மேக்ஸிமம் எர்த்திங் கூட இருக்காது பாடியில். இந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ்க்கு ஒரு கிட்டு போட்டிருப்போம், FT003 யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு JBL சூப்பராக ரன் பண்ணும். 12 இன்ச்சு JBL கனெக்ட் பண்ணிங்கன்னா பக்கா ரிசல்ட் இருக்கும். சரௌண்ட் ஸ்பீக்கர்லாம் 8 இன்ச்சே நீங்கள் யூஸ் பண்ணலாம். 8 இன்ச்செலாம் போட்டிங்கன்னா நல்லா ஒரு தரமான ஆடியோ பார்க்கலாம். இது ரிமோட் கிட்டோட நம்ம மெர்ஜ் பண்ணதுனால நீங்கள் ஒரு பக்கா கிளாசிக்கான ஒரு ஆடியோ வந்து கேட்கலாம். இது நல்ல ரிசல்ட் வரும். இதில் வந்து இந்த ஆம்ப் அசம்பிளி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஸ்பேரில் எடுத்து வச்சுருந்தோன்னா காட்டுற பாருங்கள். இது வந்து கிளாஸ் டி போர்டு வந்து என்ன போட்டிருக்கோன்னு காட்டியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது FT03 நம்ம ஃபஸ்ட்டு வே கிட்டோட இது யூஸ் பண்ணியிருக்கோம். FT காப்பி தான் அது யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோனோ, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ போர்டு, 100+100 வாட்ஸ் எடுக்கக்கூடிய போர்டு, கிளாஸ் டி போர்டு. அதுக்கப்புறம் இதுதான் மெயின் ஃபஸ்ட்டு எஸ்எம்பிஎஸ்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பெரிய எஸ்எம்பிஎஸ்ஸு. மொத்தம் இதில் 3 எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து 10 ஆம்பியர் வரும், 15 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் இதுக்கு முன்னாடி காட்டினது. ஆக்சுவலாக இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் பண்ணுற ஆம்ப்ளிஃபையரை விட பவர் ஜாஸ்தி. அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் பண்ணுற ஆம்ப்ளிஃபையர் 10 ஆம்ப்ஸ் 12 ஆம்ப்ஸ்ன்னு கேட்டு அசம்பிளி பண்ணுவீங்க. இது மோர் ஓவர் 20 ஆம்ப்ஸ் அபோவ் வரும். மொத்த 2 எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்பு சென்டருக்கு ஒரு எஸ்எம்பிஎஸ்ஸு,
5 சேனலுக்கு ஒரு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சாரி 4 சேனலுக்கு ஒரு எஸ்எம்பிஎஸ் அது வந்து 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற டிகோடரு. இதில் வந்து டால்பி எடுக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலெல்லாம் போட்டிருக்கோம், லேப்டாப்லாம் கனெக்ட் பண்ணி. முடிஞ்சால் அந்த வீடியோவை போய் பாருங்கள், ஓல்டு வீடியோஸில். அண்டு இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஒயரிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட பெட்டராக பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், நம்ம மாற்றிக்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த ஆம்ப்ளிஃபையர் தேவைப்பட்டால் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கான உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரை தரேன். நீங்கள் வாட்ஸ்அப்பு பண்ணலாம், டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நார்மல் ஆம்ப்ளிஃபையர் மாதிரி உங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தி இருக்காது. இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சாதா ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர்ஸுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹெவியான பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ், புக் செல் ஸ்பீக்கர்ஸு, அசம்பிளி ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இஷ்யூவும் வராது, பக்காவாக அடாப்ட் ஆகிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்புட்டில் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆடியோ வந்து நீங்கள் ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா பவர் லோவாக குறைச்சிக்க முடியும் உள்ள. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெவி ஸ்பீக்கர்ஸ் நல்லா ஹெவியாக அடிக்கிறீங்க, டெப்த்து ஹெவியாக பார்க்குறீங்கன்னா இதை ஹெவியும் பண்ணிக்க முடியும், ஹெவியாக லோடும் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட நான் ஒரு 3-4 ஹவர்ஸ் கன்டினியூவாக ஓட்டினேன், எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை, பக்காவாக இருக்குது. ஆடியோ நல்லா டெப்த்தாக இருக்குது. நார்மல் ஐசி டிரான்சிஸ்டரில் வர பவரை விட இது வந்து நல்லா ஹெவியாகவும் இருக்குது, நல்லா கிளாரிட்டியும் ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்குது. இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் இருக்குன்னு இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா க்ரே கலர் இருக்குது, பிளாக் மேக்ஸிமம் மூவ் ஆகிறது பிளாக் கலர் தான், பிளாக்குமே இருக்குது. உங்களுக்கு பிளாக் வந்து இப்போ ஃபோட்டோ காட்டுற பாருங்கள், பிளாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் லுக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மீட்டர் வேணும்னாலும் வச்சுக்கலாம், ஒயிட்லேயும் உங்களுக்கு மீட்டர் பார்த்துருப்பீங்க. வியூ மீட்டர் வந்து பிளாக்கில் வச்சுக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம். கலர் லைட்டு ஃபுல்லாக வந்து என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். பேனலில் நேமு இல்லை அந்த ரிமோட்டில் அந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு நேம் வேணும்னாலும் வச்சு கொடுக்கலாம். ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு தான், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த டைப்பில் பண்ணி கொடுக்கலாம். ஃபைனலாக இந்த ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸஸ் எல்லாம் பார்க்கலாம். ப்ரைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து உங்களுக்கு டால்பி டிடிஸ் இல்லாமல் பேசிக் ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் சேம் கிளாஸ் டியில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வெறும் 7,500க்கு தான் நம்ம பண்ணித்தரோம். ரொம்ப லோ ப்ரைஸ் தான் பண்ணுறோம். இதில் வந்து டால்பி டிடிஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது, அதாவது HDMI, RC, ஆப்டிக்கல் கோஆக்சியல் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எஸ்எம்பிஎஸ் வரும். எக்ஸ்ட்ரா எஸ்எம்பிஎஸ் போட்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 11,000 வரும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 10 ஆம்பியர் டோட்டலாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 20 ஆம்ஸு 25 ஆம்ஸு அதாவது டபுள் ட்ரிபிள் எஸ்எம்பிஎஸ்லாம் போடும்போது பவர் உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும். JBL அது மாதிரி ஹெவியாக அடிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் போடும்போது 14,500 வரும். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணும்போது உங்களுக்கு 16,000 18,000 வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி மோனோ போர்டில் வரும். அது உங்களுக்கு ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஓவர் டெப்த்து நீங்கள் அடித்து யூஸ் பண்ணலாம், எந்த இஷ்யூவும் வராது. கூலிங் ஃபேன்லாம் எக்ஸ்ட்ரா வரும், மொத்தம் 2-3 கூலிங் ஃபேனாவது வந்துடும் அந்த டைப்புக்கு. சரிங்களா, இதான் இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு. உங்களுக்கு என்ன மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வேணும்னு நீங்கள் உங்களுக்கு இது டீட்டெயில்ஸ் தெரியும்னாலே எனக்கு கால் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வேணும்னு சொல்லுங்கள், நம்ம அசம்பிளி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ஆம்ப்ளிஃபையர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம BGM டிஜிட்டல் ஆடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த ஆம்ப்ளிஃபையர்ஸோட ஆடியோ டெஸ்ட்லாம் தேவைப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனலில் ஒரு செகண்ட் வாட்ச் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் நம்ம எப்போவுமே அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதில் ப்ரைஸ்லாம் மென்ஷன் பண்ணுவோம். ஒரு செகண்ட் நம்ம டெலகிராம் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல்லையும் நம்ம உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.